அதாவது வந்து நம்ம வந்து ஃபிலிமில் எடுக்கும்போதே ஒரு கருப்படி காட்சி இருக்குன்னா எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு அழகான பெண் இருந்தால் கருப்படிக்கும். ஆனால் இப்போ சொசைட்டியில் எப்படி இருக்குன்னா பெண்ணு கூட தேவையில்லை, 60 வயசு கழுவியாக இருந்தாலும் ஓகே, 70 வயசு கழுவியாக இருந்தாலும் ஓகே, அல்ல 7 மாத குழந்தைய கூட ஒருத்தன் கற்பழிக்கிறான்னா இவனோட வக்ரம் எங்கே இருக்கு? அப்போது ஆடை இது மாதிரி இருக்கிறதால தான் அவங்க கற்பழிக்கிறாங்க அப்படின்னா ஆடை இல்லாதவங்க கற்பழிக்கிறாங்களே. மொத்தமாக மூடி வச்சிருக்க, மொத்தமாக மூடி ஒரு 75 ஒரு பெண்மணி கிட்ட என்ன அழகு இருக்கும்? அது வயசானங்கிறவங்க தவிர ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு கொம்புக்கு புடவை கட்டினா கூட அது போய் கற்பழிப்பாங்கிற வக்கரத்தான் வந்து சொசைட்டியில் வந்து அதிகமாயிட்டா அந்த சொசைட்டியை 2 வகையில் கண்ட்ரோல் பண்ணும். ஈவன் பெற்றோர்கள் கூட அந்த சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணும். தன் மகனுக்கு ஒரு பெண்ணுன்னா என்ன, வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருக்கும்போது பெண்ணு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன மரியாதையை வந்து நீ கொடுக்குறியோ அதே மாதிரி தான் இப்போ சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீ மரியாதை கொடுக்கணும்னு அப்பா அம்மா நிச்சயமாக கற்றுக் கொடுக்கணும். இது முக்கியமான விஷயம். ஏன்னா வெளியே போகிற ஒரு பொண்ணு யாரோட ஒரு பெற்றோரோட குழந்தை தானேவா, யாரோ ஒருத்தனோட தங்கச்சி தானே. அப்போ எல்லாரையும் தங்கச்சியா பாருங்க நான் சொல்லல, தங்கச்சி மாதிரி அரவணைப்பு பண்ணிக்கோ, தங்கச்சி மாதிரி பார்த்து சொல்லல, பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு லெவல் தாண்டி வந்து இது போல வன்கொடுமை எப்படி பண்றது? ஒரு 70 வயசு பெண்மணி கிட்ட எப்படி ஒருத்தன் வந்து ஒரு கற்பழிப்பை எப்படி பண்றான்? ஒரு 7 மாச குழந்தையோ 7 வயசு குழந்தையோ இந்த குழந்தைய பார்க்கும்போது அவன் மனசுல பாலியல் இதுவான வக்ரம் வருதுன்னா அது என்ன வகையான இது? இதை வந்து இந்த சொசைட்டிலிருந்து களைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எல்லாரும் எடுக்கணும். ஒருத்தருமே சினிமாவால் கெட்டு போச்சு அப்படின்லாம் இது சொல்லக்கூடாது. சினிமா, ஊடகம், அரசு அனைவரும் இணைந்தாதான் இந்த இது வந்து சரி பண்ண முடியும். இப்போ இது மாதிரி காட்சிகளை ஒருத்தர் எடுக்கிறான், அவங்ககிட்ட வக்ரம் இருக்கு. ஒருத்தன் பார்க்குறான், இல்லை 100 பேர் பார்க்குறான், அவங்ககிட்ட வக்ரம் இருக்கு. அப்போ எடுக்கிறவனுக்கும் பார்க்குறவனுக்கும் யாருங்க மீடியேட் போடுறான்? எடுக்கிறத இப்போ ஒருத்தன் எப்படி பார்க்குறான்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் எடுக்கிறான், ஒரு 100 பேர் 1000 பேர் பார்க்குறான். இதுக்கு யார் இது காரணமாக இருக்கான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. பிஎஸ்என்எல் இதன் மூலம்தான் அனைத்து இன்டர்நெட்டும் இதன் மூலமாக தான் வரும். அப்போ இதனோட உரிமையாளர் யார்? இதனோட உரிமையாளர் மத்திய அரசு. அப்போ இது மாதிரி போர்னோகிராஃபி மெட்டீரியல்ஸ் இது வருதுன்னா அதை தடை செய்ய வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து சைனாவுக்கு போயிட்டு நீங்கள் போர்னோ அப்படின்னு போட்டிங்கன்னா கட் ஆகிடும். அப்போ அந்த அரசு அந்த வார்த்தையே வந்து டெலிட் பண்ணுறாங்க. டாப்லெஸ்ஸாக ஒரு ஃபோட்டோ வந்து அது வந்து டெலிட் பண்ணு. கூகுளோ இல்லை மற்ற இதுவோ அங்கே ஒர்க் ஆகாது. அவன் தன் சொந்த நாட்டுக்காக தன் சொந்த நாட்டு மக்களுக்கு எதையெல்லாம் பார்க்கலாம் எதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சென்சார் வச்சுருக்கான். அப்படி தான் வரும். ஆனால் இந்தியா எப்படி இருக்குன்னா உலகத்தோட கழிச்சடைகளை இங்கே கொட்டலாம், எதை ஒன்றாலும் இங்கே வந்து கொட்டலாம். அப்போ அது ஓப்பனாக இருக்குது. அதை முதல்ல சரி இது பண்ணும். இப்போ மனசில் வந்து இங்கே கீழே வந்து நெருப்பு எரிஞ்சிட்டே இருந்தால் மேலே இருக்கிற தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும். அப்போ வக்கரத்துக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சமூகத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வாயால் சொல்ல கூச மாதிரியான விஷயங்கள் வந்து பப்ளிக்காக இருக்குது. இந்த ஃபோனில் இப்போ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இதை பார்க்கக்கூடிய இதுவும் கொடுத்துட்டு கெட்டதையும் கொடுத்துட்டு நீ பார்க்காதன்னா எப்படி இது சாத்தியம்? அப்போ எங்களுக்கு மட்டும்தான் வந்து பொறுப்பு இருக்கா? அரசுக்கு பொறுப்பு இல்லையா? இதை கொடுக்குறவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அது நிச்சயமா இருக்கு. அந்த கொதிநிலையை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசோட வேலை. நான் வந்து சினிமாலாம் யோக்கியம், நீங்கள் அரசு மேலே குறை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறோம் நீங்கள் நினச்சக்கூடாது. சினிமாவிலும் அது போன்ற காட்சிகளை தவிர்க்கணும். ஒரு காட்சியை வந்து ஒரு சந்தோஷத்தை ஒரு அழகுணர்ச்சியை காமிக்கிற மாதிரி தான் திரைப்படங்கள் அமையணுமே தவிர ஒரு வல்கரையோ ஒரு பாலியலை வந்து ஆமோதிக்கிற மாதிரியோ இல்லை அதை வந்து வரவேற்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிறது எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. வியாபாரத்துக்காக எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாங்கிறது நான் சொல்லவே இல்லை. திரைப்படத்துறையிலும் ஒரு தணிக்கை வேணும், சுய தணிக்கை வேணும். முதல்ல தணிக்கைங்கிறது வேற விஷயம், சுய தணிக்கை வேணும். எது மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம். நீ போய் 70 வயசு ஒரு பெண்மணியை கற்பழிச்சு சரின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அது மாதிரி காட்சிகள் வருதா படத்துங்கள? அது மாதிரி நிச்சயமா வந்திருக்காது. எவ்வளோ மோசமான படத்துலையும் இது மாதிரி மோசமான கண்டென்ட் இருக்காது. அதனால எங்களோட பார்ட் இருந்தா அதை நாங்கள் சரி செய்து கொள்கிறோம். ஆனால் இதனுடைய பெரும்பான்மையான பங்கு இது அரசுகிட்ட தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஏறக்குறைய 10,000க்கும் அதிகமான சைட் இருக்கு. 10,000க்கும் அதிகமான சைட் இருக்கு. 24 மணி நேரம் போர்னோகிராஃபி வந்துன்னே இருக்கு. இப்பெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். முன்னாடிலாம் வந்து குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போனால் அப்பா அம்மா பயப்படணும், ஐயோ குழந்தைய காணுமேன்னு பயப்படணும். ஆனால் இப்போ குழந்தைங்க ரூமுக்குள்ளே போய் கதவை சால் போட்டால் பயப்பட வேண்டியிருக்கு. அவங்க ஃபோனோடு போயிட்டு ரூமை கதவை சாத்தினாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பயமாக இருக்கு. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் எவ்வளோ அதில் வந்து ஆபத்து இருக்குன்னு தெரியும்.
அப்போ அந்த ஆபத்துகளை சரி செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க சரி செய்யும். அதை நிச்சயமா இந்த படத்தின் மூலமாக என்னெல்லாம் கொடுமை இருக்கு நாங்கள் காமிச்சிடுறோம். இந்த கொடுமையை இது புதுசானது இல்லை, ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு ஆர்டிஸ்ட் வரும்போது இது மாதிரி நடந்திருக்குன்னு சில பேர் அதை வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அது யூடியூப்ல கொஞ்சம் பேர் அது வியாபாரமாய் அவங்கள பண்ணாங்க இவங்கள பண்ணாங்க அப்படின்னு. பிணத்தை கூட புணரக்கூடிய காம வெயின்குள்ள நாடு அப்படிங்கிற ஒரு நிலை போய் அதை ஒருத்தர் வியாபாரமா பண்ணக்கூடிய இடத்துல கூட வந்துட்டோங்கிற ஒரு அடுத்த லெவலுக்கு கூட இந்த நாடு போயிடுச்சுங்கிற போது நிச்சயமா அதை சரி செய்ய இடத்துல திரைப்படம் துறையும் இருக்கு, அரசும் இருக்கு, மக்களும் இருக்காங்க. அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியா இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. விஜயசேகரன் அவருடைய கருத்துக்களை ரொம்ப சொன்னாரு, வேதனையை சொன்னார். ஏன்னா விஜயசேகர் எப்பவுமே ஒரு ரௌத்திரமான ஒரு நபர். அவர் அந்த கெட்ட எப்படி போகி திரைப்படத்துல கெட்டவைகளை போட்டு எரிச்சாரோ அது மாதிரி கெட்டவைகளுக்காக எதிர்த்து போராடக்கூடிய அவர் எந்த நிலையில் இருந்தாலும், ரொம்ப சிரமமான நிலையில் இருந்தாலும் நல்ல நிலையில் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடிட்டே இருக்கக்கூடிய. அதனால்தான் இன்னைக்கு அவரோட வார்த்தை எனக்கு வந்துடுச்சு. ஆனா இங்க இருக்கிற எல்லா இயக்குனரோட வாழ்க்கைங்கிறது நிச்சயமா அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா இப்போ தயாரிப்பாளர் தான் இருக்காங்க. ஏறக்குறைய 250 திரைப்படங்கள் இன்னைக்கு தயாரிக்கப்படுது. இதுல 10 திரைப்படங்கள்ல இருந்து 20 திரைப்படங்கள் பெரிய நடிகர்கள் அவங்க கார்பரேட் கம்பெனியோ இல்லை அவங்கள சொந்தம் பண்ணிக்கிறாங்க. மீதி இருக்கிற 225 திரைப்படங்களை உருவாக்குபவர்கள் இங்க இருக்கிற உதவி இயக்குனர்களும் மேனேஜரும் தான். இவங்க தான் ஊரா போய் யாரோ தேடி அவங்கள கரெக்ட் பண்ணி ஏமாத்தி பொய் சொல்லி கொண்டு வராங்க. ஏமாத்து அவங்களை நாசமாக்குறதுக்காக பொய் சொல்லல, எப்படியாவது கொண்டு வந்துடலாம இவனுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த படம் இப்போ போகி இருக்கு, போகி மாதிரி ஓடினா கூட போதும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அது மாதிரி அவங்களை சரி பண்ணி கொண்டு வராங்க. அப்போ இவங்க தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி, இவங்களை நம்பி தான் இன்னைக்கு பெப்சியே இருக்கு. அவங்க ஒரு 30% நம்மளை ஃபீட் பண்ணாங்கன்னா இந்த 225 திரைப்படம் தான் இன்னைக்கு 25,000 தொழிலாளர்களை காப்பாற்றுறது. இது மாதிரி நம்ம விஜயசேகர் மாதிரியான தயாரிப்பாளர்கள் தான் எங்களை காப்பாற்றுறாங்க. அப்போ அவங்கள காப்பாற்ற வேண்டிய இல்லை அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோம். அதனால தான் இந்த கன்சர்ன். தவிர ஐயோ அவர் வாழ்ந்தார் பெரிய ஆளுகள் பார்த்து ஒரு பொறாமையோ இல்லை அவங்கள பார்த்து வைத்தறிச்சலோ இல்லை. கீழே இருக்கிறவங்களுக்கு நல்ல படம் எடுத்தா கூட அவங்களால காப்பாற்ற பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனையில எங்களுடைய கூக்குரலாகவும் எங்களுடைய புலம்பலாகவும் எங்களுடைய வேதனையாகவும் நாங்கள் சொல்லவே சொல்ல விரும்பணும் பத்திரிகையாளர்களுக்கு. என்ன படம் 3 நாள் வரைக்கும் ஃபுல்லா போகுதுங்கிற அளவுக்கு அதுவே ஒரு வெற்றி தான். முன்னாடி 100 நாள் ஓடினாதான் எங்களுக்கு வெற்றி. ஆனா இன்னைக்கு படம் 3 நாள் படம் ரிலீஸ் ஆனா ஒரு வெற்றி, படம் 2வது நாள் ஷோ இருந்தா மிகப்பெரிய வெற்றி, 3 நாள் சரி வெள்ளி சனி ஞாயிறு தாண்டிடுச்சுன்னா அது மிக மிக பிரம்மாண்டமான வெற்றி. அப்போ இந்த வகையில போகி திரைப்படம் பிரம்மாண்டமான வெற்றி அடைந்திருக்கு தான் சொல்லணும். 3வது நாளை தொடர்ந்து 4வது நாளும் திரையரங்குல அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வெற்றியை அளித்த ரசிகர்களுக்கும் அதுக்கு உதவியா இருந்த பத்திரிகையாளருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களை போன்ற பச்சைமணி மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நீங்க கண்டுபிடித்தீங்களோ அது மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட எங்க யூனியனுக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி 100 படங்கள் எங்க கிட்ட இருக்கு. போகி மாதிரி வெளியே வர சிரமப்படுற மிக நல்ல திரைப்படங்கள் 100 படங்கள் இருக்கு. அந்த திரைப்படங்களும் வெளியே வரத்துக்கு நீங்க உதவி பண்ணவும் கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.